நெக்ஸ்ட் ஸ்லைட். எஸ். தேங்க் யூ. எஸ். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரி வோல்டேஜ் எப்படி செக் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இக்னிஷன் ஸ்விட்ச் ஆஃப் வச்சு இக்னிஷன் ஸ்விட்ச் நீங்க ஆஃப் பண்ணிட்டு மல்டிமீட்டர்ல யூஸ் பண்ணி நீங்க பேட்டரி வோல்டேஜ் செக் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நார்மல் கண்டிஷன்ல பேட்டரி இருந்தா 12.4லேருந்து 12.8 வோல்ட்டுக்குள்ள பேட்டரி வோல்டேஜ் இருக்கணும். பேட்டரிய செக் பண்றது எல்லாருக்கும் தெரியும். மல்டிமீட்டர் 20 வோல்ட் டிசில வச்சு பாசிட்டிவ், நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, கீ ஆஃப் வச்சு நீங்க இக்னிஷன் ஆஃப் கண்டிஷன்ல நீங்க செக் பண்ணும்போது இந்த வோல்டேஜ் வேணும். 12.4லேருந்து 12.8 வோல்ட் இருக்கணும் ஒரு ஃபுல் சார்ஜ் பேட்டரி. அதுக்கப்புறம் இத பேட்டரி வந்து சார்ஜிங் ஆயிட்டு இருக்கா இல்லையான்றத செக் பண்றதுக்கு அப்படின்னா ஸ்டேட்டர் மேக்னெட்ல இருக்கிற அந்த ஸ்டேட்டர் ப்ராப்பரான வோல்டேஜ் ஜெனரேட் பண்ணி வெளியே கொடுத்துட்டு இருக்கா இல்லையான்ற செக் பண்றதுக்கு பேட்டரி சார்ஜிங்காக வண்டி ஸ்டார்ட் பண்ணி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி 3000 ஆர்பிஎம்ல 3000 ஆர்பிஎம்ல ரேஸ் பண்ணி பிடிக்கணும். அந்த சமயத்துல நீங்க இந்த பேட்டரி பாசிட்டிவ் நெகட்டிவ் செக் பண்ணும்போது கனெக்ட் பண்ணி செக் பண்ணும்போது அது 13.5 வோல்ட்ல இருந்து 14.5 வோல்ட் உள்ள அந்த வோல்டேஜ் இருக்கணும். அப்படின்னா சார்ஜிங் சிஸ்டம் கரெக்டா வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா ஸ்டேட்டர் ஏசிஎம்ல இருந்து வர ஏசி டு டிசி கன்வெர்ட் பண்ணி ரிலே மூலமா இந்த பேட்டரிக்கு வந்துட்டு இருக்கிற லைன் ப்ராப்பரா சார்ஜ் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் அந்த இந்த வோல்டேஜ் வந்து 3000 ஆர்பிஎம்ல ரேஸ் பண்ணி செக் பண்ணும்போது 13 வோல்ட்ல இருந்து மேல போறதே இல்ல. 13 வோல்ட்ல இருந்து மேல போறது இல்ல. 13 வோல்ட்ல இருந்து கீழ இருக்கு. 10, 11, 12 இல்ல மேக்ஸிமம் 12.5 என்ன பேட்டரி வோல்டேஜ் என்ன இருக்கோ அதே காமிச்சிட்டு இருக்கு. அதுக்கு மேல அது போறதே இல்லன்னா, அந்த சமயத்துல இதோடைய ரீசன் என்னன்னா, மேபி அந்த ஆல்டர்னேட்டர் அப்படின்னா ஸ்டேட்டர் அசெம்பிளி என்ன இருக்கு, அது ப்ராப்பரா சார்ஜ் பண்றது இல்லன்னு அர்த்தம். அப்படின்னா காயில் வீக்கா இருக்கலாம். இல்லன்னா அந்த ஏசி டு டிசி கன்வெர்ட் பண்ற சிஸ்டம் என்ன இருக்கு இசிஎம்குள்ள அது மேபி வீக் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஒன்னொன்னே பாயிண்ட்ஸ் செக் பண்ண வேண்டியிருக்கும். மெயின்லி வந்து இந்த மாதிரி ஆகலைன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் செக் பண்ண வேண்டியிருக்கும் நீங்க காயிலுடைய ரெஜிஸ்டன்ஸ். அது நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வரப்போவோம். எஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ்.